அந்த பிசிக்கலை தாண்டி ஒரு செயல் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான காலம் இப்போ வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான நேரம் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் குருநாதர் யார்? வர்ற ஒவ்வொரு நாள்லையும் நான் செய்ய போகிற பணியை பார்த்தீங்கன்னா, என் குருநாதர் யார், எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவன் யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் 2-3 குருவை 2-3 தியானம்லாம் பண்ணாதீங்க. அது உடலை வந்து ரொம்ப பாதிச்சிடும், உங்களையும் பாதிச்சிடும். ஏன்னா பிரபலமாக இருக்கிற குருவோட நாம் இருக்கிறோங்கிறதே நிறைய பேருக்கு பெருமையாக நினைக்கிறாங்க. எவனாவது ஒரு தொண்டனை கூப்பிட்டு, நீ உனக்காக வாழ்றியா உன் தலைவனுக்காக வாழ்றியா அப்படின்னு கேட்டால், தலைவனுக்காக தான் வாழ்கிறேன்பான். அப்புறம் ஏன் இவன் பிறந்தான்? ஒரு போர் வீரனை அவனுக்கே தெரியாமல் தயார் பண்ணணும். அதுதான் பிரபஞ்சம், அதுதான் சூட்சமங்கிறது, அதுதான் உண்மை செயலுங்கிறது. அப்போ அவங்க அது வரைக்கும் என்கிட்ட சிரித்து பேசினவங்க அந்த 2 ரூபா 5 ரூபா கம்மியாக இருக்கணும்னு அவங்க முகமே மாறி போயிடும். அப்போ இதெல்லாம் எனக்குள்ள ஒரு வழியாக இருக்கும். அப்போ இறைவன் எனக்கு ஒரு மாத வாடகை கொடுக்க முடியாமல் நான் மனிதனாக போராடியிருக்கேன். ஒருவேளை சாப்பாடுக்கு போராடியிருக்கேன். என்ன மாதிரி ஒரு ஆளை உருவாக்கவே யாராலையும் முடியாது. பெத்த தாயால் முடியலை, தகப்பனால் முடியலை. ஆனால் ஒரு பிரபஞ்சம் ஒரு மனிதனுடைய ஹிஸ்ட்ரியை எப்படி மாற்றிருக்கு பாருங்க. நான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு வரலாறு, நானே ஒரு வரலாறு. என்னுடைய வரலாறு வந்து ரொம்ப பொக்கிஷமான வரலாறு. என்னை உருவாக்குனவன் ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது. தியானத்திலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி, காத்திருந்தா அவனுக்கு தோல்வியும் இல்லை, வெற்றியும் இல்லை. உண்மையான உன் குரு, உன் ஞானின்னா காத்திருக்கிறது என்னன்னு சொல்லி கொடுக்கணும்டா. வந்தான்டா ஞானி. நீல நிற ஜோதி. நம்ம தொடங்கப்பட்ட காலத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய பணி செஞ்சுருக்குறோம். நான் மக்களிடம் நம்ம எவ்வளவு பணி செஞ்சாலும் அவங்க வந்து அந்த பிரபலம், இந்த மாஸ், அவங்க வேறு வேறு விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. அது அது என்னைக்கு அது ஒரு விஷயம் வருதோ அன்னைக்கு தான் வந்து அவங்க வந்து ஒரு குருநாதரை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா மக்கள் அப்படியே வளர்ந்துட்டாங்க. அந்த விளம்பரம், அந்த மோகம், அந்த கிரேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு குரு மேலே கிரேஸுன்னா நமக்கு பிடிச்ச பிரபலங்கள் யாராவது தொழிலதிபர்கள் இல்லை வெவ்வேறு யாருகள்லாம் போய் ஒரு குருநாதர்கிட்ட நிற்கும்போது, இல்லை பல மக்கள் போய் நிற்கும்போது அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் நாமளும் போகணும், நாமளும் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது காலம் முழுக்க இந்தியாவில், உலகம் முழுக்க நடக்கிற ஒரு விஷயந்தான். இது ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது இயல்பாக ஒரு பிரபஞ்சத்துலேருந்து இயல்பாக இது மாதிரி நிகழ்த்துறதுக்கான வாய்ப்புகளை தான் பிரபஞ்சம் உருவாக்க அது ட்ரை பண்ணும். அந்த மாதிரி இயல்பாக நிறைய பெரிய விளம்பரம் இல்லாமையே நிறைய பணிகளை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். விளம்பரம்னா பப்ளிசிட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், பெரிய அதிசயம் மாதிரி இல்லாமல், அமானுஷ்யமாக இல்லாமல், இயல்பாக மேனுவலாக நாமளே நடந்து போகிறது, காலாலே நடந்து போகிறது, கையாலேயே வேலை செய்கிறது, வாயால் பேசுறது, இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம வந்து நிறைய வேலைகளை செஞ்சுருக்கோம். நிறைய பணிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஃபிசிக்கல்லே ஒரு மாறுபட்ட முறைகளில் தான் நம்மளுடைய பணி வந்து நடந்திருக்கு. ஆனால் அந்த ஃபிசிக்கலை தாண்டி ஒரு செயல் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள்கிட்ட அது இருக்குது, நம்மகிட்ட இருக்கிறவங்கள்ட்டையும் இருக்குது. அதுக்கான காலம் இப்போ வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான நேரம் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சில மாட்டுக்கு காட்ட வேண்டியதை காட்டணும்னு சொல்லுவாங்க. சில ஆளுங்களுக்கு காட்ட வேண்டியதை காட்டணும். காட்டலன்னு வச்சிங்களேன், அது பிரபஞ்சமாக இருந்தாலும் அட போப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் இப்போ அதை காட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு. அதனால் அதையும் அவங்க எல்லா தருணத்துலேயும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்புறம் பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் குருநாதர் யார், உங்கள் குரு யார், நீங்கள் யாரை ரொம்ப பிடிச்சி போய் செஞ்சுருக்கீங்கன்னு. ரொம்ப இல்லை, நீங்கள் இன்றைக்கி என்ன கிழமைன்னா, இன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை. வர்ற ஒவ்வொரு நாள்லையும் நான் செய்ய போகிற பணியை பார்த்தீங்கன்னா, என் குருநாதர் யார், எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவன் யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இன்னும் நடக்க போகிறது எல்லாமே என்னுடைய வேலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இனி வரும் காலகட்டத்தில் தெரிஞ்சிடும்.
ஏன்னா யார் இவருக்கு தொழில் சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லை யார் இவரை வழி நடத்தியிருக்கலாம், யார் இவரை வழி நடத்துகிறா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வந்துடுச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் இப்போ நேரடியாக பதில் கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுச்சு. நீங்கள் தேடி நான் பல நாள் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒரு கிளாரிட்டியாக இருங்க, நிஜமாக இருங்க, உண்மையாக இருங்க, இயல்பாக இருங்க, யதார்த்தமாக இருங்க. உங்களை வீடு தேடி ஒரு நல்ல தியானம் வரும், உங்களை தேடி ஒரு நல்ல குருநாதர் வருவான், ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் 2-3 குருவை 2-3 தியானம்லாம் பண்ணாதீங்க. அது உடலை ரொம்ப பாதிச்சிடும், உங்களையும் பாதிச்சிடும். அது எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு ஒரு பயன் உள்ளதாக இருக்காதுன்னு நான் எவ்வளோதோ சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்கள்ட்டேருந்து ஆப்போசிட்டில் ஒரு கேள்வி என்ன உருவாகுதுன்னா, சரி இயல்பாக இருங்க, நிஜமாக இருங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ உங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கூட நாங்கள் இப்போ நினச்சா கூட, அப்போ நீங்கள் ரொம்ப பிரபலமாகவோ இல்லை வேற மாதிரி ஒரு குருவாக எங்களுக்கு தெரியணும் அப்படின்லாம் நிறைய பேர் கூட யூகமாக கூட நினைக்கலாம். நிறைய மக்கள் கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருக்கிட்டேருந்து சக்தி கிடைக்குதோ இல்லையோ, குரு பிரபலமாக இருக்கணும். அது ரொம்ப நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஏன்னா பிரபலமாக இருக்கிற குருவோட நாம் இருக்கிறோங்கிறதே நிறைய பேருக்கு பெருமையாக நினைக்கிறாங்க. அப்படியாவது இருக்கணும்பா அப்படின்னு ஒரு நிறைய பேருக்குள்ள அந்த ஒப்பீனியன் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் தெரியும். ஓட்டு போட போவான், ஒரு நல்லவன் இருப்பான், இன்னொரு ஆப்போசிட்டில் ஒருத்தன் இருப்பான். இவன் நல்லவனுக்கு தான் போட வந்திருப்பான், ஆனால் வெளியில் ஓட்டை போட்டு வெளியில் என்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்னப்பா யாருக்குப்பா ஓட்டு போட்டேன், இவருக்கு போடலங்க, இவருக்கு தாங்க போட்டேன். ஏன் இவர் எப்படியும் ஜெயிக்க மாட்டாருப்பா, அவர் நல்லவர் தான் ஆனால் ஜெயிக்க மாட்டாருப்பா, அதனால் ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் அவருக்கே போட்டப்பா. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, நல்லவனை அவன் நல்லவன்னு தெரியுது, அவன் தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கிறான், ஆனால் தேர்ந்தெடுக்க முடியலை. காரணம் என்னன்னா, பிரபலம் இல்லை. இவனால அந்த பிரபலம்தான், அந்த பிரபலம் ஒன்று. இன்னொரு விஷயம், அதை தாண்டி இன்னொரு மக்கள் உன்னை எதிர்பார்க்குறாங்க. என்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, நீ எப்படி வேணாலும் இருந்தாலும் இந்த லைன் பேட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த அதிகாரத்தில் இருக்கிறன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அதிகாரம் தான் மக்கள் விரும்புகிற ஒரே ஒரு செயலாக இருக்குது. மக்கள்கிட்ட பிடிச்ச விஷயம், ஏழையாக இருக்கிறான் பணக்காரனாக இருக்கிறான் தாண்டி மக்களே ஒரு அதிகாரத்தை விரும்புகிறாங்க, ஒரு லைக் பண்ணுறாங்க. தன்னோட கடவுள், தான் குரு எல்லாமே ஒரு பேசும் பொருளாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள அது இருக்குது. இப்போ நான் இயல்பாக ஒரு செயல் செய்யுங்கும் போது அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறது நிறைய பேருடைய அந்த சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க சந்திக்கிற மனிதர்கள், அவங்க போகிற பயணத்துக்குள்ள என்ன ஆகி போயிருதுன்னா, அவங்க பல்வேறுபட்ட குருக்களை பற்றி பேச வேண்டிய சூழல் இருக்கு. 4 பேர் 5 பேர் ஒரு இடத்துல நண்பர்களாக கூடுறாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு 3-4 குருவோட பேரை சொல்கிறாங்க. அப்போ நான் அங்கே இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ லைனில் கரண்டில் இவர் தான் ரொம்ப பேசப்படுற அளவுக்கு இருக்கிறாரு, இவர் தியானம் தான் கொஞ்சம் பேசப்படுது, பட் நல்ல தியானம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாதுங்க. யார் பேசப்படுறா, யார் லைனில் இருக்கிறா, யார் பிரபலமாக இருக்கிறா, யார் விளம்பரமாக இருக்கிறாங்கிறது ஒரு பப்ளிக்கில் விவாதிக்கும் போது அதை வச்சு மக்கள்கள் இங்கே பயணிக்க தொடங்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பல நாளாக ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ பல நாள் பண்ணீங்க. எங்களை மாதிரி நிஜமாக ஒரு விஷயத்த இயல்பாக வரணும் போகணும்னு சொல்லும்போது, இவ்வளோ பெரிய உயரத்தில் சூரியனை வச்சு அதுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து உருவாக்கின பிரபஞ்சம் எங்களை பிரபலம் அடைய வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் அதுக்கான கால சூழல்களும் அதுக்கான நேரங்கள் வரணுங்கிறதுக்காக காத்திருந்தோம். அதுக்கான காலமும் சூழலையும் வந்திருக்கு. வரும்போது நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய பணி என்ன, நம்மளுடைய திட்டம் என்னங்கிறத அவசியம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துக்குள்ளே, இந்த நேரத்துக்குள்ளே நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய சூழல்கள் தாண்டி நம்ம வேலை என்னங்கிறது மக்கள்கிட்ட போய் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த வேலையை அப்பையும் அவங்க உணர்ந்துக்குவாங்களா அப்படின்னா உணர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஏன்னா அவங்க அந்த கிரேஸ்லேயே பாதி நாள் அந்த வாழ்க்கையை விட்டுருவாங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா தலைவன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ தொண்டன்கள் பார்த்தீங்கன்னா தலைவன் புராணத்தை பாடியே செத்து போனான ஒன்றிய தன்னுடைய வாழ்க்கையை ஒருத்தனாச்சும் வாழ்ந்தானா வாழவே இல்லை. எவனாவது ஒரு தொண்டனை கூப்பிட்டு நீ உனக்காக வாழ்றியா, உன் தலைவனுக்காக வாழ்றியா அப்படின்னு கேட்டா தலைவனுக்காக தான் வாழ்றேன்பா. அப்புறம் ஏன் இவன் பிறந்தான், இவன் ஏன் பிறந்தான்? அப்ப தலைவனுக்காக வாழ்றேன்னா இவனுடைய வாழ்க்கை இவன் யார் வாழ்றது, இவன் வாழ்க்கை யார் வாழ்றது?
அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உன் தலைவனும் வாழணும், தொண்டனும் வாழணும். ஒவ்வொருத்தன் வாழ்க்கையை அவன் தாங்க வாழணும். அது கிடைக்கப்படணும், அது சரியா இருக்கப்படணுங்கிறது தான் ஞானத்தோடைய செயல் வடிவமா இருக்கு. அப்ப ஒரு ஆசிரமம், ஒரு குரு அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னா, வெறும் விளம்பரத்தால, ஒரு மோகத்தால நிகழக்கூடாது. அது இயல்பா, அது ரொம்ப யதார்த்தமா, அது பெரிய அதிகமான கூட்டங்கள் இருந்தா கூட அங்கும் அது இயல்பு மீறாம அது இருக்கப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிரபஞ்சம் எப்பயுமே சொல்லி கொடுத்துருக்கிறது ரகசியம்தான். மனித அறிவை பயன்படுத்தி இருக்கிற இடத்துல பிரபஞ்சம் வேலை செய்யாது. நீங்கள் நல்லா சோதிச்சு பார்த்தா தெரியும். மனிதர்கள் 6 ஐடியிலேருந்து 6 பேரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஒரு 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 விஷயத்தை டெவலப் பண்ணுறதுக்காக போட்டு அவனை டெவலப் பண்ண சொல்லுங்கள், அங்கே பிரபஞ்சத்தோட ரோலே இருக்காது. அவங்க கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஐடியாலாம் பண்ணி பயங்கரமாக கிரியேட் பண்ணி இது மாதிரி இந்த மாதிரி செயல் இங்கே மக்கள் நிற்கலாம், இங்கே நிற்கலாம். நீங்கள் நல்லா பாருங்கள், என்கிட்ட இவ்வளோ பேர் வர்றாங்க, இவ்வளோ பேர் போகிறாங்க, எவ்வளோ என்ன ரூபத்தில் வேணாலும் நின்று பாருங்கள். யாராவது நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்களா, ஏதாவது ஒரு இன்புட் நடக்குதா, இங்கே யாராவது பயங்கர மூளை சார்ந்தவங்க, பயங்கரமான விஞ்ஞானி, இவரால் தான் இது இயங்குது, இவர் தாங்க இதை தள்ளிக்கிட்டே போகிறாரு அப்படிங்கிற எங்கேயாவது ஒரு குரலை கூட உங்களால் கேட்க முடியாது. ஒரு தூரத்தில் கூட ஒரு குரலை கேட்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டயர்டாகி தான் எங்கிட்ட வருவாங்க, அதுக்கப்புறம் சத்தியமானா மாறிடுவாங்க. புரியுதுங்களா? நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க அத்தனை பேத்துக்குள்ளேயும் அவங்க ஆல்ரெடி துணியை துவைச்சி பல தடவை கரையில் காய வச்ச துணி தான். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழலில் தான் அவங்க பணி செய்வாங்க. ஏன்னா அவங்க ஒரு வாரியராக மாறியிருப்பாங்க. ஒரு 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 போர் வீரனை அவனுக்கே தெரியாமல் தயார் பண்ணணும். அதுதான் பிரபஞ்சம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தெரிஞ்சு தயார் பண்ணுவான். எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா கலை, அவனுக்கே தெரியக்கூடாது. அவன் ஒரு வீரன்னு ஒரு நாள் அவனுக்கே தெரியணும். அந்த மாதிரி உருவாக்கணும். அதுதான் சூட்சமங்கிறது, அதுதான் உண்மை செயலுங்கிறது, அதுதான் யதார்த்தமான இயல்பான ஒரு பணிங்கிறது. அப்போ எந்த அந்த ஸ்ட்ரக்சரோ, எந்த வடிவமோ, எந்த ஐடியாவோ, எந்த விஷயமும் இல்லாமல் ஒரு மனிதன் இப்படி அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுதுன்னா அந்த பிரபஞ்சத்தோட ரோல், குருவோட ரோல் என்னன்னு எந்த மனிதனாலையும் கவனிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், மிரண்டு போயிருப்பான். சென்னையில் வாழும்போது 1 மாத வாடகை என்னால் மனிதனால் கொடுக்க முடியல. இப்போ வாடகையே ஒரு பெரிய தொகைக்கு அது கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அதுவாக நடக்குது. நான் நடக்கலை. ஒருவேளை சாப்பாடு நான் சென்னையில் இருக்கிற காலகட்டத்தில் 35 ரூபாயிலேருந்து 16 ரூபா சாப்பாட்டிலேருந்து நான் சாப்பிட்ருக்கேன். வெளியில் கடையில் 16 ரூபா, 35 ரூபா, 45 ரூபா, 70 ரூபா வரைக்கும் ஒரு சாப்பாடு கடையில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த 15 ரூபா சாப்பாடு விற்கும்போது கூட 2 ரூபா குறையும். பல நாள் சாப்பாடை போகும்போது கூட அந்த சாப்பிட்றதுக்கான காசு குறைவாக தான் இருக்கும். அப்போ முதல் நாள் சாப்பிட போகும்போது அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அந்த கியூவில் போய் அந்த முதலாளி யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நாளைக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு அவங்க அனுமதி வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நான் போய் உட்காரே போவேன். அப்போ அவங்க அது வரைக்கும் என்கிட்ட சிரித்து பேசினவங்க அந்த 2 ரூபா 5 ரூபா கம்மியாக இருக்கணும்னு அவங்க முகமே மாறி போயிடும். அப்போ இதெல்லாம் எனக்குள்ள ஒரு வழியாக இருக்கும். இப்போ நான் சாப்பிடுவேன். அப்போ இறைவன் எனக்கு 1 மாத வாடகை கொடுக்க முடியாமல் நான் மனிதனாக போராடியிருக்கேன். ஒருவேளை சாப்பாடுக்கு போராடியிருக்கேன், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு போராடியிருக்கேன். ஆனால் இந்த மனிதத்தன்மையெல்லாம் விட்டுட்டு போய் பிரபஞ்சமாக ஒரு செயல்பட தொடங்கும் போது எத்தனையோ விஷயங்கள். அப்போ அந்த மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு செயல் வரும்போது அது இயல்பு எப்படி நடக்குது பாருங்க. அப்போ ஒரு 3வது மனிதனாக இருந்து எனக்குள்ள நடக்கிற காட்சிகளை என்னை சுற்றி இருக்கிற யாரும் ரசித்தாங்களா, பார்த்தாங்களா, கவனிக்கிறாங்களான்னு தெரியாது. நான் ஒவ்வொரு நாளும் 3வது மனிதனாக இருந்து அதை பார்த்து ரசிக்கிறேன். என்னுடைய இன்சிடெண்ட்டையே நான் ஒரு 3வது மனிதன் மாதிரி இருந்து நான் ஒவ்வொரு நாளும் நடக்கிற இன்சிடெண்ட்டை நான் பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப வியர்ப்பாகவும் ரொம்ப ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்குவேன், கடவுள் மிகப்பெரியவன், பிரபஞ்சம் ஒரு பெரிய ஆள். ஒரு குரு நேரடியாக இல்லாமையே ஒரு பேர் ஒளியால் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய முடியுங்கிறத நான் பல நாள் உணர்ந்திருக்கிறேன். நான் கடவுளாக பார்த்த காட்சிகள் கம்மி, நான் பார்த்த அதிசயங்கள் ஏராளம். நானே ஒரு அதிசயம்தான். என்ன மாதிரி ஒரு ஆளை உருவாக்கவே யாராலையும் முடியாது. பெத்த தாயால் முடியலை, தகப்பனால் முடியலை, சகோதரனால் முடியலை, சகோதரியால் முடியலை, ஆசிரியரால் முடியலை. ஆனால் ஒரு பிரபஞ்சம் ஒரு மனிதனுடைய ஹிஸ்டரியை எப்படி மாற்றிருக்கு பாருங்க.
யாராவது அவசியம் என்னோடய சொந்த ஊருக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சி நீங்கள் போனீங்கன்னா, என்னோட ஊரில் ஒரு 417 வீடு இருக்குங்க. ஒருத்தன் கூட என்னை திட்டாதவன் ஒருத்தன் கூட கிடையாது. 417 வீட்லேயும் என்னோட சுயசரிதை ஒவ்வொருத்தன் கையிலேயே இருக்குது. என்ன மானாங்கனியா அவன் அவ்வளோ புகழ்ந்து பேசியிருப்பான். எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட்டை ஃபார்ம் பண்ணியிருப்பான். அப்படி 417 வீட்டால் புறக்கணிக்கப்பட்டவன் தான் நான். அவ்வளோ பெரிய உறவுகளில் அவ்வளோ பெரிய விஷயத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவன். எதனால புறக்கணிக்கப்பட்டவன்? நான் என்ன வெடிகுண்டு வச்சேனா, இல்லை சாராய கடை வச்சுருந்தேனா, இல்லை வேறு எதுவும் பண்ணேனா? அது கிடையாது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி நான் வாழலை. அவங்க எதிர்பார்த்த மாதிரி கழுத்தில் ஒரு 50 பவுன் சங்கிலியை போட்டுக்கணும், இல்லை அவங்க எதிர்பார்த்த மாதிரி வெவ்வேறு விஷயமா எந்த ரூபத்திலேயோ பணம் சம்பாதிச்சு நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழலில் வாழாத பட்சத்தில், அந்த வாழா வெட்டின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பொண்ணு, அந்த மாதிரி நம்மளை அவங்க பார்க்குற விதங்கள் அந்த மாதிரி இருக்கப்பட்ட ஒருத்தனுடைய வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் அது மேன்மை அடைய வைக்கிறதுங்கிறது ஒரு ரூட் இருக்குல்ல. இதுதான் ஆராய்ச்சி. ஒருத்தர் எப்படி இப்படி மாறுறாரு, எப்படி மாறி இருக்கிறாரு அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எங்கள் வீட்டில் என்னோட நெருங்கமான நண்பர்களாக இருக்கக்கூடிய, என்னோட ரொம்ப காலம் 15 வருஷம் 20 வருஷம் ட்ராவல் பண்ணவங்க கூட இதை கண்டுபிடிக்க முடியலை. அப்போ நம்ம வாழ்க்கைக்குள்ள எவ்வளோ பெரிய அந்த பரிணாம வளர்ச்சியை அந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்போ வெறும் தியானம், வெறும் கடவுள் போதனைகள் கிடையாதுங்க. ஒரு மனிதன் மேம்பட்டு போகிறது வாழ்க்கை இருக்குல்ல, அதை எப்படி வார்த்தையால் சொல்ல முடியும், எப்படி செய்ய முடியும்? நான் இன்னைக்கும் களத்தில் இறங்கி சின்சியராக நான் போராடுவேன், சின்சியராக நான் உழைப்பேன். நான் களத்தில் இறங்கி மேனுவலாக அதிசயம்லாம் என்கிட்டேருந்து என்ன விஷயம் பிரபஞ்சம் கொடுத்தாலும் என் கை காலை வச்சு நான் களத்தில் இறங்குவேன். ஏன் அப்படின்னா, என்ன அந்த பிரபஞ்சம் அப்படி ஒரு மாற்றி இருக்குல்ல, அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நான் போய் களத்துக்குள்ளே இறங்கி வேலை செய்ய வேண்டிய, எந்த பணி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நான் செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, அதுக்கு நான் இந்த உடலால் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் செய்கிற ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நான் வேலை செய்கிறது. நான் என்னை இன்னும் அவங்க ஒரு பிரபஞ்சம் என்னை பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போய் மேலே மாடியில் உட்கார வச்சா நான் இப்போ படக்கடன்னு கீழே தரைக்கு ஓடியாந்துருவேன். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரபஞ்சத்துக்கு நான் அது இந்த உடலால் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு என்னை உருவாக்கியிருக்கு. இதை கற்பனையால் கூட எந்த மனிதனாலையும் பார்க்க முடியாது. உலகம் முழுக்க நான் சொன்ன மாதிரி தான், உலகம் முழுக்க இனி வரும் காலகட்டத்தில் எத்தனையோ ஞானிகளை நீங்கள் படிச்சிருப்பீங்க, யோகிகளை படிச்சிருப்பீங்க. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம செய்ய போகிறோம், என்னென்ன மாதிரி பணியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இது இப்படி யூகிக்க முடியாத சூழல்கள், செயல்கள்லாம் நடக்கும். நீங்கள் கற்பனையில் பண்ணி கூட பார்க்க முடியாத சமீப காலங்களில் இருக்கக்கூடிய சுயமாக இருக்கும். என் உடலுக்குள்ளே இருக்கின்ற மாற்றம், என் உடலுக்குள்ளே இருக்கின்ற செயல், என்னுடைய தியானம், இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெகுலர் ஃபார்முலாலாம் கிடையவே கிடையாது. ரெகுலர் ஃபார்முலாக்குள்ளே இதெல்லாம் இல்லை. நான் ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு வரலாறு, நானே ஒரு வரலாறு. என்னுடைய வரலாறு ரொம்ப பொக்கிஷமான வரலாறு. என்னை உருவாக்குனவன் ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது. நீங்கள் கற்பனையில் கூட பார்க்க முடியாத விஷயம். என்னை நிறைய பேர் என் கூட இருக்கிறவங்க ரொம்ப இயல்பாக பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி ஆள் இல்லை. நான் ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயத்துக்குரிய ஒரு செயல் வடிவத்திலேருந்து உருவாகி இருக்கிற ஒரு ஆள். நான் இந்த இயல்பாக நிற்க வச்சிருக்கிறதுக்கு காரணம், என்னை உருவாக்குனவன் ரொம்ப இயல்பான ஒருத்தன். என்னை உருவாக்குனவன் ஒரு பெரிய முதலாளி கிடையாது, பெரிய ஜமீன்தார் கிடையாது, பெரிய தொழிலதிபர் கிடையாது, பெரிய வணிக ஆள் கிடையாது. ரொம்ப சாதாரண, உடலே கூட இல்லாத பேர் ஒளியாக நீலக்கடலில் ஒரு சாதாரண ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இப்படி ஒரு ஒளியாக பறந்து போகிறவன் தான் என்னை உருவாக்கலாம். எனக்கு சொல்லி கொடுத்துருக்க கலை, அந்த தியானம், இந்த வடிவம்லாம் என்கிட்டலாம் தியானம் யாருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல வளர்ச்சியில் நான் இல்லை. என்னை பார்த்தாவே தியானம்தான் அது. அது உண்மை பட்சத்தில் அந்த மனிதன் வளருவாங்கிறது தான் அதோடைய விஷயம். ஒவ்வொரு நாளும் தியானத்திலிருந்து அந்த வளர்ச்சியை, என்னுடைய க்ரோத்தை, என்னுடைய வளர்ச்சியை, அந்த பரிணாம வளர்ச்சியை நான் பல நாள் பார்த்து வியர்ந்திருக்கிறேன். அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் உள்ளேயும் சொல்கிறது அதுதான். உங்களால் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அது அவங்களெல்லாம் பிடிக்க முடியலை. நான் பல பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஆய்வு பண்ணுங்க, கொஞ்சம் பாருங்கன்னு. அது அவங்களால அவங்க வேற ஒரு பேட்டர்னில், வேற ஒரு மெத்தடில் தான் இருக்கிறாங்க.
அது எப்பவுமே வேணும். ஒரு ஞானின்னு ஒருத்தர் உருவாகிறாருன்னா அவரை பற்றி முழு ஹிஸ்டரியும் தெரியணும், முழுசாக உணரணும். அப்புறம்தான் அவர்கிட்ட போய் போகணும். அப்புறமா அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கலாம், தியானம் கற்றுக்கலாம், அவரோட பயணிக்கலாம். முதல்ல அவரை கிரகிக்கணும், அவரை உள்வாங்கணும். எனக்கெல்லாம் தியானம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ஆண்டு ஆச்சு. தியானம் கற்றுக்கிட்டது, தியானத்தை கற்றுக் கொடுத்ததெல்லாம் ரொம்ப குறைவான நாட்கள். தியானம்னா என்ன, முதல்ல கடவுள்னா எப்படி பார்ப்பாரு, ஏன்னா ஒளிங்கிறாங்க, பதஞ்சலிங்கிறாங்க, ஆதிசேஷனுங்கிறாங்க. இதெல்லாம் சத்தியமா தெரியவே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு, பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாச்சு. எந்த புத்தகம், எந்த போதனை, அதெல்லாம் ஒன்று கூட கிடையாது என் வாழ்க்கையில். எந்த புத்தகத்தாலும் எந்த போதனையாலும் நான் ஒரு நாள் கூட ஒரு பெரிய மேம்பாட்டான ஒரு விஷயத்தை நான் அடைஞ்சதும் இல்லை, அதுக்குள்ளேருந்து நான் வழி நடத்தப்பட்டதும் கிடையாது. அப்போ எனக்கு அந்த இயல்புலேருந்து அது இயற்கையாக அதை கற்றுக் கொடுத்து அதை வளர்ச்சி அடைய வச்சு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பரிணாம வளர்ச்சியை அது பார்க்க வச்சு, அந்த இயல்பை நமக்கு காட்டி அதை கொடுத்துச்சு. அப்போ அந்த 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 உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கும் போது அவ்வளோ பெரிய சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த உலகத்தில் என்னன்னா, எல்லாருடைய ஞானியையும் உருவான அத்தனை ஞானியோடைய வரலாறையும் படிச்சிருக்கிறாங்க, ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க, அதை ரொம்ப ஃபாலோ பண்ணி நேசிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஞானியை ஃபாலோ பண்ணி ஒரு ஞானியை அனலைஸ் பண்ணது என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் என்னை யாரும் அனலைஸ்லாம் பண்ணலை. நானே என்னை நான் இப்படி ஒரு விஷயம். அப்போ எனக்கு என்ன அனலைஸ் பண்ணால் என்ன சொல்லுவான், இவரை இப்படி உருவாக்கியிருக்கான்னா அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி தேங்க் பண்ணணும்னு அவன் நன்றி சொல்லி, பிரபஞ்சத்துக்கு அவனுடைய பயணம் வேற மாதிரி இருக்கும், அவன் ரூட்டே வேற மாதிரி இருக்கும். ஆனால் யாருமே அதுக்குள்ளே இல்லை. நான் நிறைய பார்த்துட்டேன், அவங்களுடைய தேடுதல் வேறையா இருக்கு. நான் பல ரூபத்தில் கிழக்க போகிறவன கொஞ்சம் மேற்க இப்படி வா அப்படின்னு சொல்லியிருக்கேன், வடக்க போகிறோன்னா தெற்கு அப்படி வான்ருக்கேன். 4 திசைக்குள்ள எந்த திசைக்குள்ளே நீ போகணுன்னு உனக்கு தெரியாது, நீ ஒரு திசையை தேர்ந்தெடுக்கிற. 4 திசையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில், இந்த நாட்டோடைய தலைவருக்கு கூட எந்த திசையில் போகணுன்னு தெரியாதுங்க, கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் உனக்கான திசையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இது உனக்கான நாளா, வாரத்தில் 7 நாள் இருக்கா, 6 நாள் இருக்கா, அதில் எது உன்னுடைய நாள்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. 31 தேதி இருக்கு, இதில் எது உன்னோட தேதி? நீ பிறந்து கூட இருப்ப ஒரு தேதி இல்லை, அது கூட உன்னோட தேதியான்னு உனக்கு தெரியாது. இந்த மாதிரி உன்னுடைய எது உன்னுடையது, எந்த கலர் உன்னுடையது, எந்த செயல், எந்த வடிவம் உன்னுடையதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எத்தனையோ மனிதனுக்குள்ள இப்படி போகாத, இப்படி போ, இப்படி இதெல்லாம் நாம் சொல்லப்பட்ட போது கூட அவங்க கவனக்குறைவாக இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் என்னென்னா, எனக்கு நிறைய அடிபட்டிருக்கேன், அதனால் எனக்கு சீரியஸ்னஸ் எனக்கு தெரியும். அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியலை. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப கொசு மருந்து வைக்கிற மாதிரி இன்னும் இன்னும் ஒரு 4-5 ஒரு தியானம் இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன். நீ எங்கே வேணாலும் இருக்கலாம். வாழ்க்கையில் நீ உன்னுடைய லைஃபோடைய அந்த எட்ஜ் இருக்குல்ல, அந்த லைஃபோடைய முடிவுக்கு முன்னாடி உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் உன் லைஃபோட முடிவை பற்றி உன்கிட்ட டிஸ்கஷன் பண்ண முடியுமா? குருநாதர் என்னைக்காவது ஒரு நாள் உன் லைஃபோட எண்டோடைய சூழல் எப்படி இருக்குன்னு டிஸ்கஷன் பண்ண முடியுமா? என்னால் பண்ண முடியும். உன்னோட லைஃபோட லாஸ்ட் ஒரு 2 hours எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னால் விவாதிக்க முடியும். நான் உன்னுடைய லைஃபோட எண்டு இருக்கு பார்த்தியா, எண்டை பார்த்துட்டு எண்டை தெரிஞ்சுக்கிட்டு நான் உன் கூட ட்ராவல் பண்ணுறேன். நீ எண்டும் தெரியாது, நடுவில் நடக்க போகிறதும் தெரியாது. ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா, என்னை தேர்வு பண்ணுறதுக்கு என்கிட்டே கேட்குற, நான் உங்களே வணங்கலாமா, உங்களுக்கு தியானம் பண்ணலாமா, உங்கள் கூட பிரயாணம் பண்ணலாமா அப்படிங்கிற. இதெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு செயல் வடிவம் தான். அப்போ சில விஷயங்களை நம்ம சொல்லும்போது, இப்போ சூட்சமத்தில் எனக்கு பல விஷயத்த பிரபஞ்சம் கொடுத்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப அலட்சியம், உங்களை மாதிரி தானே, ரொம்ப துமுறு பிடிச்சவன், ரொம்ப அலட்சியம் பிடிச்சவன். ஊர்லேயே எனக்கு இப்படி தான் பேர், ரொம்ப துமுறு பிடிச்சவன், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், பிடிச்ச விஷயத்துலேயே நின்றுக்குவேன், இதெல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி பிரபஞ்சம் எனக்கு காட்டி கொடுக்குற எந்த விஷயத்தையும் நான் பிடிக்க மாட்டேன். அப்போ ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துச்சு, 4வது வாட்டி என்னை 10 இடத்துல தள்ளி விட்டுச்சு, பொத்துன்னு விழுந்தேன்.
அப்போ வலி தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, அது சூட்சமத்தில் சொல்கிறத ஷார்ப்பாக உட்காந்து பிடிச்சேன். இல்லைன்னா அந்த வேலையை செய்ய மாட்டேன், உட்காந்தே இருப்பேன். அது தெளிவடைகிற வரைக்கும் உட்காந்தே இருப்பேன், காத்திருப்பேன். எதுக்கு சொன்னிச்சு. அப்போ கற்றுக்கிட்டேன். ஆகா, சூட்சமத்தில் பிரபஞ்சம் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா அதை கரெக்டாக பிடிச்சோம்னா என்ன தப்பிக்கலாம்னா, இந்த உடல் மனம் நம்மளுடைய வேலை எதுவும் விரயமாகாமல் தப்பிக்கலாம். நம்ம வேலை செஞ்சு தோத்துட்டு, ஆகா இந்த வேலையில் தோத்துட்டோம், அடுத்த வாட்டி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது வேஸ்ட். வேலை செய்யறதுக்கு முன்னாடி தோக்கவும் கூடாது, ஜெயிக்கவும் கூடாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும். அதை கற்றுக்கிட்டேன். இதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அது நீ தோக்காத ஜெயிக்காது, நின்றுக்க, ஃப்ரெஷ்ஷாக இரு. ஒரு நாள் ஒரு பனி வரும், அப்போ டப்புன்னு தள்ளுறேன், போய் பனி செய். அப்போ நீ எந்த விரையும் இல்லாமல் களத்தில் பணி செய்யலாம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் எவனாவது ஒருத்தன் வாழ்க்கையில் தோக்காதவன் ஜெயிக்காதவன் ஒரே ஒருத்தனை கூட்டிட்டு வாங்க. ஏன்னா ஒருத்தன் கூட காத்து இருக்கிறது கிடையாது. தியானத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி, காத்திருந்தா அவனுக்கு தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லை. எவனுக்கு காத்திருக்க விஷயம் தெரியும்? உண்மையான உன் குரு, உன் ஞானின்னா காத்திருக்கிறது என்னன்னு சொல்லி கொடுக்கணும்டா. அவன் தான்டா ஞானி. இந்த உலகத்திலே தலை சிறந்த விஷயம் தெரியுமா? அசைக்க முடியாதவன்டா கடவுள். அவனை பார்க்கறது அவ்வளோ சாமானியம் கிடையாது. காத்திருந்து பார், அதில் ஒரு சுகம் இருக்கு. காத்திருக்கவே முடியாது. எந்த நம்பகத்தன்மையும் இல்லாமல் காத்திருக்கணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காத்திருக்கணும். காத்திருந்து பார், ஒரு நாள் அதோடைய நிஜத்தன்மை உனக்கு தெரியும். இது கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் வேற மாதிரி.